FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசும்பொன் செல்கிறார் அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவராயா அவர்களுடைய அந்த குரு பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறார்னு செய்திகள் வருது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் தேவ பாசத்தை காட்டுகிறார்னா விமர்சனம் வைத்தாங்க. இப்போ அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்லாம் சொல்லும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் போறது அதுவும் அரசியலாகத்தான் பார்க்கப்படுமோ என்ற ஒரு பார்வை. தேவர் சமாதிக்கு போறதே அரசியல் தாங்க. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை. என்னைக்கு அந்த தேவர் இடத்துக்கு மத்தியிலையும் பட்டு இடத்துக்கு மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பிளவு உண்டாக்கி அதில் ஒரு குழு காஞ்சாங்க, ஒரு கூட்டம். தேவருக்கு வைத்தியம் பண்ண முடியாது கொண்டாங்கல்ல, அது தெரியுமில்ல உங்களுக்கு. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஜெயிலில் இருக்காரு. காமராஜர் ஆட்சி மருத்துவத்துக்கு அவரை அனுமதிக்கல, ஜெயிலே தான் இருந்தார். அவர் எப்படின்னா தேர்தலில் அவர் நாமினேஷன் போட்டுருவார், அவ்வளோதான். தொகுதிக்கு போக மாட்டார். ஏத்தனைக்கு ஒரு 10,000 டெபாசிட் போகும். பிரச்சாரம் பண்ணாமலே வெற்றி போனதே கிடையாது. எம்ஜிஆர் தானே சார் சொல்லுங்க. அதைத்தான் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, சிவாஜி தேவரணத்தை சேர்ந்தவர். ஓகே. இவர் நம்ம மாநிலத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மலையாளி. தேவர் இறந்த உடனே நேரா போய் சமாதியில் நின்றார். இந்த சிவாஜிக்கு அந்த சாமர்த்தியம் புரியல. அதனாலதான் தேவர் மக்கள்ல எம்ஜிஆர் வந்தாரு, சிவாஜி நம்ம ஜாதியா இருந்தாலும் வரலங்கிற கோவம் சிவாஜி மேல இருக்கு. இல்லாட்டி போல சிவாஜி பெருசா வந்திருக்க வேண்டிய ஆள். அதைத்தான் S.V. சுப்பையாங்கிற நடிகர் அவர் சொன்னார். எங்க ஜாதிக்காரனே தேவர கூட்டத்துக்கு போகக்கூடாம தடுத்த அளவுக்கு புத்திசாலி இந்த ஆடு அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணார் தெரியுமில்ல, S.V. சுப்பையா பெரிய நடிகர். அந்த விட அவருடைய பேச்சு கொஞ்சம் பெருசா எடுபட்டுச்சுன்னா மாட்டிக்கோன்னு சொல்லி இதயகனி படத்துல S.V. சுப்பையாவுக்கு பெரிய ரோலை கொடுத்து என்னை வச்சு படம் எடுங்க, நான் நடிச்சு கொடுக்குறேன்லாம் போட்டு எம்ஜிஆர் சமாதானப்படுத்திக்கிட்டார். அப்படியெல்லாம் நின்னார். அதே டெக்னிக்கை வச்சுதான் தேவர் இனத்து மக்கள் அந்த விசுவாசத்துல தான் அவர் அருப்புக்கோட்டையில் நின்ன போது அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. தேவர் அளவுக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்ட பார்த்தார். ஆனா அது ஒரு எலெக்ஷன் தான். அதுக்கப்புறம்லாம் அது போய் தடுமாறி தான் ஜெயிச்சார். உடம்பு சரியில்லாம படுத்தாரு, இது அப்படியெல்லாம் படுத்து தான் ஜெயிச்சார். அனுதாபத்துல தான் ஜெயிச்சார். கலைஞர் அந்த கலைக்காம இருந்திருந்தாக்க செகண்ட் எலெக்ஷன்ல அவர் தோத்து போயிருப்பார். தேவையில்லாம கலைச்சு அனுதாபத்தை உண்டாக்கி அவரை ஜெயிக்க வச்சார். கலைஞர் ஒரு ராஜரத்னத்தை தோல்வி அடைஞ்ச அந்த விஷயத்துல தான் எவ்வளவோ சொன்னாங்க. தோக்கடிச்சாக்க அவர் மேல அனுதாபம் வரும். கேட்கல. அவர் தன்னை டிஸ்மிஸ் பண்ணார். டிஸ்மிஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பழகிருந்தார். அதில் தோத்தார். இல்லாட்டி போனா அந்த செகண்ட் டைம் நின்னும் போது கண்டிப்பா எம்ஜிஆர் இறங்கிக்கிட்டே போச்சு. படிப்படியா ஓட்டுகள் இறங்கும். கடைசியா உடம்பு சரியில்லாம அமெரிக்காவில் படுத்தாருங்கிறதான் தப்பிச்சார். இந்திரா காந்தி வேற துப்பாக்கி கொல்லப்பட்டார். 2 சேர்த்து அதானே சொன்னாங்க. நோவையும் சாவியும் பார்த்தா ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆரை பத்தி கேட்டதுக்காக எவ்வளவு சொல்றேன். நடிகர்களுடைய இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் தான். எம்ஜிஆர் தப்பிச்சதுக்கு காரணம் அவருக்கு அடுத்தடுத்து நடந்த துக்க சம்பவங்கள்லாம் அவர் அனுதாபத்தை தப்பிச்சார். விஜயகாந்த் அந்த அனுதாபம் கூட கை கொடுக்கல. அவர் அந்த அம்மா கூட்டிட்டு அந்த எம்ஜிஆர் டெக்னிக்கை தான் பயன்படுத்திக்கிட்டு அவர் கோமா ஸ்டேஜ்ல இருந்தோட கூட்டிட்டு மேடையில் நிக்க வச்சு இது பண்ணிச்சு. அப்படியே உளுந்தார் கீழே. அப்ப ஜனங்க கிட்ட அது நெகட்டிவா மாறி போச்சு. இப்படி நீ பிரச்சாரம் பண்ணணுமா அப்படின்றது நெகட்டிவா மாறிச்சு. அதுலதான் பிரேமலதாவுடைய அரசியல் காலி ஆச்சு. அதே தான் இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கணும். விஜய் போன்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்களாம் ஏத்தி விடுறீங்க. இதெல்லாம் நடக்கும்பாங்கிறது அந்த தம்பிக்கு தெரியாது. பாவம், சூழ்நிலை கட்டாயத்தினால அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒன்றும் விரும்பி வரல. சூழ்நிலை கட்டாயம். அவரை சுற்றி அவர் வரமாட்டேன்னு சொன்னாக்கா ஓய்பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லி உளவுத்துறை அதிகாரிகள் ஃபுல்லா சுத்தி நிக்கிறாங்க. வரலன்னா தொலைச்சு போடுவாங்கிறாங்க. என்ன பண்ணுவார் அவர்? விஜய் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவிடத்துக்கு சென்றா ஒரு நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருக்கலாம். ஏன் வரங்க? ஆதரவு பெருகும். பெருகும். உங்களுக்கு அனுப்பி விடுங்களேன், ஏற்றி விடுங்களேன். கரூருக்கே செல்ல மாட்டேன். போகட்டுமே, இருக்கட்டும். என்ன இருப்போம், எந்த ஒரு சான்ஸையும் இப்ப ட்ரை பண்ணி தாங்க பார்க்கணும். வெளியவே வரமாட்டேன்னாக்கா எப்படி? வெளியே வரணும் இல்லை சார். 8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்று எடப்பாடி பேசியதை ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன? முத்துராமலிங்க தேவர் பெயரை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கு எங்களுடைய ஆட்சி வந்தா பரிசீலனை செய்யப்படும் சொன்னாங்க. அது கை கொடுத்ததா சார் ஸ்டாலின் அவர்கள்? ஒண்ணு அப்படி ஒண்ணு. தேவர் திமுகவோட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அண்ணாவை கேவலப்படுத்தி தேவர் பேசுற மாதிரி யாரும் பேசல. அவ்வளவு கேவலமா பேசினார். மீனாட்சி அம்மன்
கோயில்ல நடந்த ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்துக்கும் போது அண்ணா பேசிட்டு போயிட்டார். இவர் மேடை ஏறிட்டு இப்படிதான் கேவலப்படுத்தி பேசினாரு கிடையாது, அத்தனை தலைவர்களை கண்டிச்சார். என்னன்னா திராவிட இயக்கத்துக்கு தேவர் என்னை பெருசா சப்போர்ட் பண்ணிடுச்சு, தன்னுடைய தலைமை போகுதுங்கிற கோபத்தில் அவர் பேசினார். அதுக்கப்புறம் தேவர் ஒரு தேவர் இனத்துக்கு அத்தனை பேத்துக்கு அவர் ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டிய ஆகாம போறதுக்கு காரணம் அந்த இடத்த திராவிட இயக்கம் பிடிச்சிருச்சு, பெரியார் பிடிச்சிட்டார். அதுலதான் அவர் வர முடியாது போயிடுச்சு. அது பல ஜாதி தலைவர்கள் அடிபட்டதுக்கு காரணம் அதுதான். பெரியாரும் அண்ணாவும் அனைத்து ஜாதியினருக்கு பிற்படுத்த அனைத்து ஜாதியினரும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவங்கெல்லாம் அடிபட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்களா இருந்தாங்க. நம்ம ஊரை எந்த ஊரை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவரா வந்தாங்கன்னா அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க. அந்த சிறுபான்மையா இருக்கிற மத்த அத்தனை பேர் ஒன்னா சேருவாங்க. பழனிசாமி போன தடவை தோத்ததுக்கு அதுதான் காரணம். வன்னியர் இனத்துக்கு 10.5% இட ஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணார். அதான் அவருடைய தோல்விக்கு மிகத்தான காரணம். ஓஹோ, நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்தையெல்லாம் பிடுங்கி இவருக்கு எக்ஸ்ட்ராவா 10.5% கொடுத்து நம்ம தலையில ஏறி உட்கார வைக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு மத்த அத்தனை ஜாதி ஒன்னா சேர்ந்து தான் பழனிசாமி கொடுத்தார். அப்ப பிராமண ஆதிக்கத்தை விரும்புறாங்களா சார்? பிராமண ஆதிக்கம் நீங்க எடுக்க முடியாது. பிராமணர்கள் என்னைக்கு வெளியே வரவே மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா தன்னை பிராமண வந்தமா சொல்லிக்கவே இல்லை. எம்ஜிஆருடைய இதுலதான் வந்தாங்க. எம்ஜிஆருடைய கதாநாயகன் தான் வந்தாங்க. எம்ஜிஆர் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா அவர் தன்னுடைய ஜாதி என்னன்னு கேட்டபோது ஜாதி இல்லைன்ட்டார். உன்னுடைய மதம் என்னன்னு கேட்டபோது திராவிட மதம். ஆனா இந்தமா அசம்பிளியில் சொல்லி நான் பாப்பாத்தி தான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஆட்சியில் எத்தனை பிராமணர்களுக்கு என்ன நடந்தது? சோவாலாம் இன்னும் போக முடியலையே. காரணம் என்னன்னா அன்னைக்கு சசிகலாங்கிற ஒரு முக்குளத்தை சேர்ந்த ஒரு பெண் கேடயமா நின்று ஜெயலலிதா அந்த 3% பயன்படுத்த விடாம தடுத்துருச்சு. அதனாலதானே சசிகலா கொலகாரி கோற்றவாளி அப்படின்னு எல்லாம் அந்த 3% ஆத்திரம் தீர எழுதி முடிச்சுக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஜெயலலிதாங்கிற ஒரு பாப்பாத்தி அவங்களுக்கு லாபம் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆட்சியில தான் பார்ப்பன இனத்தினுடைய தலைமை பீடம்னு சொல்லப்பட்ட காஞ்சி மடம் சுத்தமா தூள் தூளா உடைக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில தான். அந்த ஆளை உள்ளே தள்ளிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு கலைஞரை பரவாயில்ல. சமூக நீதிக்கான கட்சின்னு திமுகவை அடையாளப்படுத்துவாங்க. ஆனா இதற்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தா முத்துராமலிங்க தேவர் பெயரை வைப்போம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆனா நாடாளுமன்றத்துல அமைச்சரே என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு சார்பா எந்த ஒரு முன்மொழிவும் வரல, வந்திருந்தா அதுக்கான பரிசீலனையை நாங்க அவங்களுக்கு வழக்கமா இதை தான் பதில் சொல்லுவாங்க. எந்த முன்மொழிவும் வரல வச்சா விட்டுருவாங்களா? இப்போ வாஞ்சிநாத பேரை மணியாச்சி ஸ்டேஷனுக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. வாஞ்சிநாதனுடைய இது வேற, அதை பத்தி பேச வேணாம். வாஞ்சிநாதன் பண்ணது இந்துத்துவ காரணத்துக்காக தான் அவன் பண்ணான். இன்னும் சொல்ல போனா அந்த ஊருக்கு போனீங்கன்னா வாஞ்சிநாதன் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது தெரிய வரும். இது இவங்க 3%காரருக்கு அவனை பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி காட்டி விட்டானுங்க. அது வேற விஷயம். அப்போ இந்திரா காந்தி கிளீனா சொல்லிட்டாங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பேர் அமர்த்த முடியாதுன்னு போட்டு மணியாச்சி ஸ்டேஷன் இருக்கும், கீழே வாஞ்சிநாதன் கொல்லப்பட்ட இடம் அப்படின்னு கீழே ஒரு லைன் எழுதி முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இப்போ அண்ணா பேரையும் காமராஜர் பேரையும் சென்னை விமான நிலையத்துக்கு வச்சிருக்காங்க. இப்போ சர்வதேச விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அண்ணா பேர், இது லோக்கல் விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர். நீங்க ஃப்ளைட்ல போங்க, we are now landing at காமராஜர் ஏர்போர்ட்னு சொல்றது இல்லை, we are now landing at அண்ணா ஏர்போர்ட் சென்னைன்னு சொல்றது இல்லை. சென்னை ஏர்போர்ட் தான். நீங்க என்ன பேர் வச்சாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணல. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் எத்தனை பேர் சென்ட்ரல் ஸ்டேஷன் போடுறாங்களா இல்ல வாய் இதாகி போடுங்க. அவரா கட்டினார். போரூர் பாலம் கட்ட விடாம தடுத்து ஜெயலலிதா கட்டி முடிக்கும் போது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க எம்ஜிஆர் பாலம்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, எம்ஜிஆருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க? சென்ட்ரல் ஸ்டேஷன் தான். அதுக்கெல்லாம் நீங்க பேரை மாத்ததுனால வந்துடாது, வாயில வந்துடாது. அப்படிதாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேர் வச்சாங்க. பசும்பொன் மாவட்டம், இந்த மாவட்டம், மனோன்மணி சுந்தரனார் மாவட்டம் அப்படின்லாம் பேர் வச்சாங்க. நிக்கலையே கடைசியில. அப்புறம் கடைசியில இப்ப பெரியார் மாவட்டம்லாம் வச்சாங்க, நிக்கலையே. கடைசியில பழைய பேர்களுக்கு போயிட்டாங்க. மக்களே ஏத்துக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் இருக்குதுங்கிறது? சொல்லி முடிக்கிறதுக்கு ட்ரெயின் போயிடும்.
புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போராடும் போது ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஆசையை வச்சுக்கலாம், பேர் வச்சுக்கிட்டோன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பான் பார்க்குறோம். எம்ஜிஆருக்கு என்னையா சம்பந்தம்? சார், என்னதான் எடப்பாடி அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர் பெயரை பயன்படுத்துவது விமர்சனமாக்கினாலும் கூட தெருக்களில் உள்ள சாதி பெயரை திமுக நீக்கணும்னு இந்த திராவிட மாடல் அரசு முன்மொழியுது. அடுத்த நாளே ஜிடி நாயுடு அவர்கள் பெயர்ல மேம்பாலம் திறக்கிறாங்க. இதுவுமே அரசியலாக்க தானே பயன்படுத்திக்கிறாங்கன்ற. அதே ஜிடி நாயுடு பேர் அவர் பேரே நாயுடுன்னு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஏஎல் முதலியார் தான், லட்சுமணசாமி முதலியார் தான் அவர் பேர். அவர் தன்னுடைய பேரை ஏஎல் முதலியார் மாத்திக்கிட்டார். அதான் முதலியாருங்கிற பேர்ல அதை பேரை முதலியாருங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மாத்த முடியும்? துரைசாமி நாயுடுங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா? துரைசாமி நாயுடு பாலன்னு வச்சாக்கா எல்லாம் ஊர்ல வாழையில வைக்கிற ஒரு போல் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜிடி நாயுடுங்கிற பேர்ல தான் அவரை தெரியும். அவர் பேரத்தன் பேரை அப்படித்தான் இது பண்ணிக்கிட்டார். அதனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அந்த பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். என்ன பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பேர் தான் வைக்க முடியும். முத்துராமலிங்க தேவர் எத்தனை பேருக்கு முத்துராமலிங்க தேவர்னு தெரியும்? பசும்பொன் தேவர் தான், பசும்பொன்ற பேர்ல தான் அவர் தெரியும். அதனால நேதாஜியினுடைய ஒரிஜினல் பேர் யாருக்காவது தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ்ங்கிறது யாருக்காவது தெரியுமா? நேதாஜின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். விவேகானந்தர் பேர் யாரு எத்தனை பேருக்கு தெரியும்? நரேந்திரன்ற பேர் யாருக்கு தெரியும்? விவேகானந்தர் பேர்ல தான் அவர் அறியப்பட்டார். அந்த பேர் எப்படியா வைக்கலாம்னு கேட்க முடியாது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிங்கிறது யாரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த தாமோதர் தாஸ் அப்படியே போயிடுச்சு. நரேந்திர மோடி ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. நரேந்திரன் கூப்பிட முடியுமா அவரை? மோடிங்கிறது ஜாதி பேரு. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? பண்டிட் ஜவஹர்லால் நேருன்னு வச்சாங்க. பண்டிட்டுங்கிறது அவங்க ஜாதியை குறிக்கிற பேர். பண்டித மோதிலால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு தான் நின்னாங்க. சுபாஷ் சந்திர போஸ் போஸுங்கிறது ஜாதி பேர். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. பேர் அந்த பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அந்த பேர்ல தான் வைக்க முடியும். ஆனா இதுல நான் இன்னொரு கருத்து என்ன சொல்ல வரேன்னா, ஜாதி பெயர்களை தெருக்களுக்கு வைக்க கூடாதுங்கிறது ஏற்கனவே இருக்குது. அதனுடைய விளைவுதான் டிடி கிருஷ்ணமாச்சார ரோடுனா டிடி கிருஷ்ணமா ரோடுன்ற பேரெல்லாம் வச்சதுக்கு காரணம் தான். ஜாதி அந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது, அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு புரியல, ஏற்கனவே இருக்கு. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்து அது எல்லாத்துக்கும் மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில